Bate cuida para mirando na mojasi. Bate para mirando na mojasi. Bate cuida para mirando na mirando na mojasi. Bate cuida para mirando na mojasi. Bate para mirando na mojasi. Bate cuida para mirando na mirando na mojasi. ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புனித வெள்ளி, குட் ஃப்ரைடே. புனித வெள்ளினா என்ன, குட் ஃப்ரைடேனா என்ன, சர்ச்சில் என்ன நடக்குது, அவங்க எப்படி இதை செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. இது ஒரு துக்க நாள் பண்டிகை. இது ஜீசஸ் சிலுவையில் அரைஞ்ச நாள். அதாவது இன்றைக்கி அவர் இறந்துட்டு 3ஆம் நாள் வீட்டிலிருந்து வர மாதிரி, ஞாயிற்றுக்கிழமை வர மாதிரி, அதை தான் அவங்க ஈஸ்டர்னு சொல்லுவாங்க. சர்ச்சில் அதை எப்படி அவங்க செலிப்ரேஷன் பண்ணுறாங்க, சர்ச்சில் என்ன நடக்குது, இது எப்படி அவங்க கொண்டாடுறாங்க, இந்த ஒரு துக்க நாள் அவங்க எப்படி இருக்கிறாங்கன்றது தான் நம்ம இன்றைக்கி வீடியோவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது புது வீடியோ ஏதாவது போகணுன்னா சஜஷன் சொல்லுங்கள். இப்போ நம்ம சர்ச்சில் போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டோம். இதுதான் எங்கள் சர்ச், ஏஎல்சி சர்ச்சுன்னு சொல்லுவாங்க, ஆற்காடு லுத்தரன் திருச்சபைன்னு சொல்லுவாங்க. இந்த சர்ச்சுக்கு வந்துட்டோம். ஆனால் வந்தவொடனே எனக்கு சரியான ஷாக், எனக்கு ரொம்ப ஷாக். என்னென்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். வருஷம் கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தோன்னா எந்த வருஷத்தும் இல்லாத அளவுக்கு கூட்டம் கம்மியாக இருக்குது. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. உள்ளே நுழையவே முடியாது, வழி இருக்காது, பைக்கெலாம் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதே மாதிரி சீட்டே கிடைக்காது. ஆனால் இப்போ எவ்வளோ சேர்ஸ் காலியாக இருக்குது, ரொம்ப இதுவாக இருக்குது. பந்தல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. எப்படி இருந்தாலும் 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் அப்போயே கூட்டம் ரொம்பிடும். ஒரு 3, 3:30, 4 மணி வரைக்கும் நடக்கும் சர்ச்சு. ஆனால் இவ்வளோ சேர்ஸ் காலியாக இப்படி நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப மோசமான ஒரு புனித வெள்ளியாக தான் இது நான் பார்க்குறேன். ஏன்னா ரொம்பவுமே கூட்டமாக இருக்கும். சர்ச்சு ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஆனால் இப்போ கூட்டமே இல்லாமல் ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. மேலே பார்க்க செம்மையாக இருக்குல்ல. இன்றைக்கி புனித வெள்ளி. அதாவது இன்றைக்கி என்னென்னா, ஜீசஸை சிலுவையில் அரைஞ்ச நாள். இன்றைக்கி யாருமே காலிலேருந்து சாப்பிட மாட்டாங்க, பாஸ்டிங் இருப்பாங்க. அதாவது விரதம்னுவாங்கள்ல, அந்த மாதிரி பாஸ்டிங் இருப்பாங்க. தண்ணி, இந்த மோர், இந்த மாதிரி விஷயந்தான் சாப்பிடுவாங்க. அதுவும் சர்ச்சிலே இருக்கும். சர்ச்சில் அந்த மோர், தண்ணி இதெல்லாமே வச்சுருப்பாங்க. இவங்க இப்போ அந்த ஒரு 3, 3:30, 4 மணிக்கு மேலே அவங்க அந்த பாஸ்டிங்கை முடிச்சுட்டு அந்த ஒரு ப்ரெட்டு தருவாங்க. அதை சாப்பிட்டு அவங்க பாஸ்டிங்கை முடிச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் சாப்பிடுவாங்க. இன்றைக்கி ஃபுல்லாகவே அவங்க எந்த ஒரு கறியோ எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க. எல்லா தடவையும் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போ பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக இருக்குது. என் லக்கா என்னன்னு தெரியல. இந்த தடவை நான் வீடியோ எடுத்து போடலான்னு நினைக்கும் போது இந்த மாதிரி கூட்டம் இல்லாமல் இருக்குது. எந்த வருஷமும் நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. எப்பயுமே கூட்டமாக தான் இருக்கும். இவ்வளோ சேர்ஸ்லாம் காலியே இருக்காது. இடம் இல்லாமல் அவங்க நின்றுன்னு இருப்பாங்க. உள்ளே கூட பாருங்கள், கூட்டம் அவ்வளோவா இல்லை, ரொம்ப ட்ரையாக தான் இருக்குது. இவ்வளோ கேப், இவ்வளோ சீட்லாம் காலியாகவே இருக்காது. உள்ளே பிரசங்கம் பண்ணுவாங்க. ஜீசஸ் சிலுவையில் அறையும் போது 7 வாக்குத்தத்த வசனம் சொல்லுவார். அது ஒன்றா 11 மணிலேருந்து 3, 3:30, 4 மணி வரைக்கும் ஒரு அந்த வாக்குத்தத்த வசனமாக சொல்லுவாங்க. அதுக்கு ஃபுல் டீட்டெயிலும் சொல்லுவாங்க. அந்த அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிரசங்கம் பண்ணுவாங்க. பைபிளோட வேர்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்லின்னு இருப்பாங்க. அது மாதிரி எல்லோரும் பிரசங்கத்தை கேட்டுன்னு இருப்பாங்க. 4 ஒரு 3:30க்குள்ளே அதுக்கப்புறம் தான் சர்ச்சு முடியும். 11 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ நம்ம வெளியே போய் சர்ச்சோட வெளியே இன்டீரியர்ஸ் எல்லாத்தையுமே நான் சுற்றி காட்டுறேன். பாருங்கள் வாட்டர்லாம் வச்சுருக்காங்க பார்த்தியா, குடிக்கிறதுக்கு வாட்ரு எல்லாம் எல்லாமே வச்சுருப்பாங்க. இது இன்னொரு வழி, இன்னொரு பக்கம், இன்னொரு டோர். இங்கெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜென்ஸ் உட்காருவாங்க. அந்த சைடு ஃபுல்லாக லேடிஸ். ரைட் சைடெலாம் லேடிஸ் உட்காருவாங்க, லெஃப்ட் சைடெலாம் ஜென்ஸ் உட்காருவாங்க. மொத்தம் 6 வழி இருக்குது. மெயின் வழி நடுவில் இருக்கும், சென்ட்ரு வழி. அது தவிர்த்துட்டு மொத்தம் 5 வழி இருக்குது. ஜென்ஸ் சைடில் 2 வழி இருக்குது, லேடிஸ் சைடில் 3 வழி இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு சர்ச்சை சுற்றி காட்டுறேன் வாங்க. இப்போ நம்ம இந்த சைடாக நம்ம போனோன்னா நம்ம ஃபுல்லாக சர்ச்சை உள் பக்கமாகவே சுற்றி வரலாம். அதே மாதிரி இங்கேருந்து நம்ம வெளியே கூட இந்த லெஃப்ட் சைடில் ஒரு வழி இருக்குது. இந்த சைடு நம்ம கட்டானா நம்ம வெளியே போயிடலாம். இது சர்ச்சுக்கு உள்ளே போகிற வழி. இது உள்ளே நேர் ஆப்போசிட்டில் கூட அந்த சைடும் இதே மாதிரி சேம் அந்த ஒரு இதில் வழி இருக்கும். இந்த வழியாக நம்ம போனோன்னா அப்படியே டைரெக்டாக நம்ம அந்த சைடு சுற்றி வரலாம். 2 சைடு வழியாகவும் இந்த சைடு நம்ம வர முடியும். இதுதான் பின்பக்கம், சர்ச்சோட பின்பக்கம் நம்ம இருக்கிறோம். இப்போ மேலெல்லாம் காட்டுறோம் பாருங்கள். இதுதான் பேக் சைட்லேருந்து நம்ம பார்க்குறது சர்ச்சு. இங்கேருந்து நம்ம ஜன்னலில் நம்ம பார்த்தோன்னா அங்கே இருக்கிற பாஸ்டர்ஸ் பிரசங்கம் பண்ணுறத பார்க்கலாம். இங்கெல்லாம் அவங்களுக்கான டீ அண்டு காஃபி இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கான சர்வ் பண்ணுறதுக்கு ஆள் இருப்பாங்க. இதுதான் பாஸ்டர் இருக்கிற ரூம். இதுதான் இங்கேருந்து தான் அவங்க டைரெக்டாக அங்கே என்டர் ஆக முடியும். இது பாத்ரூம். இங்கே போகிற கொடி கிரேப்ஸ், அந்த திராட்சை கொடி, அதை தான் அவங்க கொடி மாதிரி மேலே ஏற்றி விட்டுருக்காங்க.
நம்ம அந்த சைடு பார்த்தோம் பார்த்திங்களா ஒரு வழி, அதே மாதிரி அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இந்த வழி ஒன்று இருக்கும். இங்கே இந்த சைடாகவும் நம்ம வந்து வெளியே வந்துடலாம். அதே மாதிரி இந்த சர்ச்சோட ஹிஸ்ட்ரி பற்றி சொன்னால் சொல்லினே போகலாம். டென்மார்க் அவங்க பீப்புளால் கட்டப்பட்ட சர்ச்சு. இது கீழே வந்து 2 ஸ்கூல் வந்து ரன் ஆகுது இப்போ வரைக்கும் கரண்ட்டில். அதை பற்றி சொன்னால் சொல்லினே போகலாம். இப்போ நேராக இருக்குது பார்த்திங்களா, இதுதான் சண்டே கிளாஸ். சண்டே டைமில் சின்ன சின்ன பசங்களுக்கு வந்து பைபிளை பற்றியும் அப்புறம் பாட்டுகள் பற்றியும் வந்து சொல்லிக் கொடுக்குற கிளாஸ் சண்டே இருக்கும். பேரண்ட்லாம் இங்கே வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. பாருங்கள், இங்கே கூட வந்து சேர்ஸ்லாம் நிறைய போட்டிருக்காங்க. இங்கேயும் நிறைய பேர் வந்து உக்காந்துருக்காங்க. இதை பார்த்த உடனே எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா வந்து நான் கூட சின்ன வயசில் எனக்கு ஒரு டம்ளரில் தண்ணி வச்சு கூட குடிக்க முடியாது, அப்படி சிந்தும். ஆனால் இந்த குழந்தை வேறு லெவலில் வந்து ஒரு எல்லாருக்கும் மோர் வந்து வாட்டர் கேனில் ஊற்றி கொடுக்குது. எனக்கு ரொம்ப இது வந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்து தனியாக ஒரு அண்டா ஒன்று வச்சுருவாங்க. அதில் நம்மளே போய் எவ்வளோ மோர் வேணுமோ எடுத்து குடிச்சிக்கலாம், வாட்டர் கேனில் ஊற்றிக்கலாம், தண்ணி அதை மாதிரி குடிச்சிக்கலாம். இப்போ என்னென்னா குழந்தை வந்து நம்மளுக்கு ஒரு வாட்டர் கேனில் மோரை ஊற்றி கொடுக்குது. இப்போ வந்து சர்ச்சு முடிஞ்சிச்சு, எல்லோரும் சர்ச்சை விட்டு எல்லாம் வெளியே வர்றாங்க. இப்போ வந்து அந்த பன் ஒன்று தருவாங்க, அதில் சிலுவை வந்து போட்டிருக்கோம். அது வந்து ப்ரே பண்ண ஆசீர்வதிக்கப்பட்ட பன். அதை வந்து சாப்பிட்டு இப்போ நம்ம அவங்க இருக்கிறாங்கள அந்த பாஸ்டிங் அதெல்லாம் வந்து அவங்க இதோட முடிச்சுப்பாங்க. இதுக்கப்புறமா வந்து அவங்க ரெகுலராக வந்து ஃபுட்டு எடுத்துப்பாங்க, சாப்பிட்டுப்பாங்க. இது வரைக்கும் அவங்க பாஸ்டிங் இருப்பாங்க. இந்த பன் வந்து எல்லாருமே வந்து கம்பல்சரி வாங்காமல் போக மாட்டாங்க, வாங்குவாங்க. ஒரு பன்னுனா வாங்கிட்டு போவாங்க. ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க கன்ஃபார்ம் இந்த பன்னை வாங்குவாங்க. ஏன்னா இதை சாப்பிட்டு தான் நம்ம ஃபாஸ்டிங்கை முடிப்பாங்க. ஒரு பன் இல்லை, 2 பன் 3 பன் எவ்வளோ பன்னா வாங்கிக்கலாம். ஆனால் கன்ஃபார்ம் ஒரு பன் வாங்காமல் யாரும் போக மாட்டாங்க. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அந்த பன் நான் வாங்கி உங்களுக்கு கிளியராக வந்து கிட்ட வச்சு காட்டுறேன். அதில் ஒரு சிலுவை இருக்கும். அந்த பன்னை சாப்பிட்டு தான் வந்து அவங்க ஃபாஸ்டிங்கை முடிச்சுப்பாங்க. பன்னை வாங்குறது தான் கஷ்டம் போல் இருக்குது. நம்மளுக்கு ஒண்டியே வந்து கிடைக்கவே மாட்டேங்குது. கூட்டத்தில் இன்னும் வாங்குறது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. ஆனால் கன்ஃபார்ம் எல்லாருக்கும் பன் கிடைக்கும், கிடைக்காமலாம் போகாது. இதோ பாருங்கள், வாங்கிட்டேன். இதுதான் நான் அந்த சொன்ன அந்த ப்ரே பண்ண அந்த பன். நடுவில் கூட வந்து சிலுவை இருக்குது பார்த்தீங்களா. இதை தான் வந்து சாப்பிட்டு பாஸ்டிங் இருக்கிறவங்க அவங்களோட பாஸ்டிங்கை வந்து முடிச்சுப்பாங்க. அவ்வளோதான், சர்ச்சு முடிஞ்சிச்சு. இதுதான் வந்து குட் ஃப்ரைடே. இப்படி தான் இருக்கும். ஏஎல்சி சர்ச்சு, அதாவது ஆற்காடு லூத்தரன் திருச்சபை அப்படின்றதுனால எங்கள் சர்ச்சில் வந்து இப்படி தான் வந்து செலிப்ரேஷன் இருக்கும். இது வந்து ஒரு துக்க நாள் பண்டிகை. இதுதான் வந்து குட் ஃப்ரைடே இப்படி தான் இருக்கும். அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிச்சு. ஈஸ்டர் வீடியோ ஒன்று போடலான்னு இருக்கேன். அது வந்து ஈஸ்டர்ன்றது வந்து தான் வந்து வெளிநாட்டில் வந்து ஹாலோவீன் அப்படின்னு வந்து கொண்டாடுவாங்க. ஹாலோவீன் சொல்லிட்டு சின்ன பசங்களுக்கு வேஷம் போட்டு கொண்டாடுவாங்க. இங்கே வந்து தமிழ்நாட்டில் எப்படி நம்ம ஊர் கிறிஸ்டின்ஸ் வந்து எப்படி கொண்டாடுறாங்கன்னு அதை வந்து ஈஸ்டர்னு சொல்லுவோம். சர்ச்சில் எப்படி அது நடக்குதுன்றது அதை பற்றி வீடியோ போடலான்னு இருக்கிறேன். அந்த வீடியோ பார்ட் 2 வரும், மறக்காமல் பார்த்துடுங்க. வேறு ஏதாவது புது வீடியோ ஏதாவது சஜஷன் சொல்லுங்கள். அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஒரு புது வீடியோவில் வந்து உங்களை நான் பார்க்குறேன். பாய்.